தமிழ்நாட்டின் தனித்துவ உணவுகள் ஒரே இடத்தில் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உணவு திருவிழா நம் சென்னையில் நடத்தப்படுகிறது. எங்கே, எவ்வளவு நேரம் உணவுகள் கிடைக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இசை, நடனம், உணவு இவை மூன்றும் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவ உணவுகள் இருக்கும். அத்தனை உணவுகளும் ஒரே இடத்தில் கிடைக்குமா என்று ஏங்குவோர் பலர். அப்படிப்பட்ட உணவு பிரியர்கள் இன்றைக்கு ஒரு பிடி பிடிக்க தயாராகும் குஷியான செய்தி இது. நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து உணவுகளை ருசித்தார். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவண்ணத்தில் இங்கு மதுரை கரிதோசை, விருதுநகர் கரண்டி ஆம்லெட், நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் உள்ளிட்ட 286 வகையான சைவ அசைவ உணவுகள் கிடைக்கின்றன. 65 சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 150ற்கு மேற்பட்ட மகளிர் சுத்தமாகவும் சுவையாகவும் சுகாதாரமான முறையிலும் கலப்படம் இல்லாமல் 35 அரங்குகளில் உணவுகளை பரிமாறி வருகின்றனர். எல்லா ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதெல்லாம் அந்த ஊர்ல ஸ்பெசிஃபிக்கா தான் கிடைக்கும். இப்ப எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 35 lakh குக்கிங் ஸ்டால்ஸ் இருக்கு. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து சுய உதவி குழுக்களோட ஃபுட்டை கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கணும். சுட உணவுகள் மட்டுமன்றி ஆயத்த உணவுகளான சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா, திருவண்ணாமலை சிமிலி உள்ளிட்ட 520 ஆயத்த உணவுகளும் FSSAI தரச்சான்றுடன் இந்த உணவு திருவிழாவில் இடம் பிடித்துள்ளன. இதற்கென பிரத்யேகமாக 7 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்றாங்கன்னு போது கொஞ்சம் நல்லா டேலண்டா பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸா ஸ்டால் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல. உணவு மட்டுமின்றி 3 அரங்குகளில் சுய உதவி குழுவினரின் கைவினை பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளன. சரி, இத்தனை உணவுகளும் எப்பொழுது, எந்த நேரத்தில் கிடைக்கும் என்பதை பார்க்கலாமா? டிசம்பர் 24ஆம் தேதி வரை பகல் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். அதேபோல் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் வந்து உணவு திருவிழாவை கொண்டாடும் வகையில் பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் போன்ற நடனங்களும் இடம்பெற இருக்கின்றன. உணவு திருவிழாவுக்கு வரும் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை லேடி வெலிங்டன் கல்லூரிகளின் வளாகங்களில் இலவசமாக நிறுத்திக் கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவை மட்டுமின்றி மாலை நேரங்களில் உணவு வகைகளின் தரத்தை மேம்படுத்துவது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் மொத்த உணவுகளையும் ஒரே இடத்தில் ருசித்து மகிழ சென்னைவாசிகளுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செல்வகுமார்.